0 மார்க் வாங்கிட்டா. நீ 0 மார்க் வாங்கிட்ட அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் வி மீட் எங்க? ஃபர்ஸ்ட் ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் போன மூவி நேம் வந்து டைப் பண்ணி மாட்டோம் பாரு. அடுத்த क्वेश्चन கேக்குறேன். ஓகே. டேட் எங்க? ஃபர்ஸ்ட் டேட். இந்த क्वेश्चनக்கு உன்னால பதிலே சொல்ல முடியாது. ஏன்? சொன்னாலும் உனக்கு ஐடி சொல்லணும்னாலும் உனக்கு ஐடி ஆகும். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான Q&A வீடியோ தான் எடுக்கிறோம். ஆமா, நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சந்தோஷ் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஆமா, அதெல்லாம் மிங்கிள் பண்ணி மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டு யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஆமா, தோக்குறவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இருக்கு. ஆமா, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பாயிண்ட். கடைசியில் யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க சொல்கிறத தோத்தவங்க கேட்கணும். ஓகே, தோத்தவங்க கேட்கணும். ஆமாம், அதுதான். சரி, ஓகே, அதான் இன்னைக்கு வீடியோ. ஆமாம், சரி, ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை என்ன ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஃபஸ்ட்டு யார் கொஸ்டின் கேட்குறா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். யூ ஸ்டார்ட் த கொஸ்டின். ஓகே, நானே கேட்குறேன். என்ன கேட்டாலும் பதில் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வி மீட் எங்க? ஃபர்ஸ்ட் டைம் வி மீட் இன் லண்டன், அமெரிக்கா. லண்டன் போகிற அளவுக்கு நீ ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வி மீட் இன் டியூஷன். கரெக்டாக? ஆமாம், டியூஷனில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். ஆமாம், அது ஒரு 12 years 2013 நாங்கள் மீட் பண்ணோம் ஃபஸ்ட் டைமாக. டியூஷன் நல்லா இருந்துச்சு. நான் வந்து 10th டியூஷன் சேர்ந்துருந்தேன். மேடம் வந்து 9th டியூஷன் வந்திருந்தாங்க. ஸோ ஓகே, ஆமாம், கரெக்ட். நல்லா உனக்கு ஒரு பாயிண்ட் வெற்றி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னால உனக்கு கொஞ்சம் ஈஸியாக கேட்டேன். ஓகே, ஈஸி. சரி, ஓகே, என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் காப்பி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போன மூவி நேம் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் போன மூவி நேம் வந்து இதெல்லாம் ஈஸி. என்னடா அவ்வளோ ஈஸி தான் சொல்லிட்டேன். ஈஸி தான் சொல்லி தானே கேட்டேன். அப்புறம் மான் கராத்தே. ஆமாம், கரெக்டு. ஆமாம் ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு போன மூவி நேம் வந்து மான் கராத்தே. ஆமாம், அது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஞாபகம் இருக்குது. அங்கே அந்த அட்மாஸ்பியர் அங்கே எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணோம், சூப்பராக ஞாபகம் இருக்குது. அப்போ உன பக்கத்தில் யார் இருக்காங்க? இதுதான் அந்த பக்கத்தில் யார் இருக்காங்க? ஞாபகம் இருக்குது. நான் வந்து இந்த எந்த சீட்டில் உட்காந்துருந்தேன், இந்த சைடில் உட்காந்துருந்தேன். செம்ம ஹவுஸ்ஃபுல் தேட்ரு, ஒரு சூப்பரான லவ் மூவி, பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போன மூவி. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, உனக்கு ஒரு பாயிண்ட். டேக் இட் வச்சுக்கோ. சரி, உன் கொஸ்டின். அடுத்து நான் அவர் ஃபஸ்ட்டு டேட் எங்க? ஃபஸ்ட்டு டேட். ஓகே, உள்ளூர்லையா வெளியூரா? ஏதோ ஒரு ஊர் சொல்லு. ஏதோ ஒரு ஊர். ஃபஸ்ட்டு டேட் வந்து நாங்கள் தஞ்சாவூர் போனோம், பெரிய கோயில். ஆமாம், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயினில் போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம், நல்லா இருந்துச்சு. ட்ரெயினில் படம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, அதுவும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஆமாம், உனக்கு இன்னொரு பாயிண்ட். ஓகே, அடுத்து தென் இப்போ வந்து என்னோட கொஸ்டின் வந்து ஹூ கெட் ஆங்க்ரி மோர்? ஆங்க்ரி மோர் நான் தான். ஓகே, ஒத்துக்கிட்டான். உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆமாம், தேங்க்யூ. ஆமாம், சரி, ஓகே, ஈஸியாக ஒத்துக்கிட்டேன். ஆமாம், கரெக்டு தான். உண்மையாக ஒத்துக்கணும். ஒரு நாளைக்கு 24 hours 24 minutes ஹாப்பி மூடில் இருக்கும். மற்றபடி 11 hours ஒரு சம்திங் மினிட்ஸ் வந்து 11 கிடையாது, 23 hours. அதில் ஒரு 20 கழிச்சோம்னா ஒரு அமௌண்ட் வரும். ஓகே, சரி, ஓகே ஓகே, டன். அடுத்த கொஸ்டின் கேளு. எனக்கு ஒரு பாயிண்ட். ஆளுக்கு 2 பாயிண்ட்ஸ். ஆளுக்கு 2 பாயிண்ட்ஸ். ட்ரா. இதுக்கு பதில் சொல்கிறேன். இதுக்கு நான் கரெக்டாக பதில் சொல்கிறேன். கரெக்டாக உண்மையாக சொல்கிறானான்னு பார்ப்போம். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா? லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடையாது. ஹூ லவ்ஸ் மோர்? ஹூ லவ்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். பட் உண்மையாக சொல்லணும்னா நீ தான். ஓகே,
அப்ப நீ லவ் பண்ணல. நானும் பண்ணுறேன். எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டேன். பண்ணுறேன், பட்டு மோருங்கிறப்போ அது வந்து அது ஒரு கால்குலேஷன். அல்காரிதம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் போட்டால் என்னோட கொஞ்சம் கொஞ்சம் மேலே இருப்பேன். தப்பிச்சிட்டேன். அது எனக்கே தெரியும். சரி, ஓகே. அப்படியெல்லாம் இல்லை. அடுத்து ஓகே. ஹூ ஸ்பெண்ட் மோர் மணி? ஆப்வியஸ்லி யூ. நானா? இதுல என்ன கேள்வி? நான் என்ன மணி செலவு பண்ணுறேன்? நீ தான் செலவு பண்றது வீட்டில். நோ, நான் வந்துட்டு கம்மியாக தான் செலவு பண்ணுவேன். நீ தான் மொத்தமாக போய் செலவு பண்ணிட்டு வருவேன். நான் என்ன செலவு பண்ணேன்? நான் வந்துட்டு 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணுவேன். வந்து 500 1000 5 ரூபா 10 ரூபாய்க்கு நீ என்ன செலவு பண்ணுவீங்க? 5 ரூபா 10 ரூபாய்க்கு நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்படிலாம் இல்லை, ஒத்துக்க முடியாது. நீ தான். நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பாயிண்ட் தர மாட்டேன். அதுக்கு நான் உனக்கு பாயிண்ட் தர மாதிரி நீ ஒத்துக்க வைக்கணும். நான் என்ன செலவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்க வைக்கணும். அப்படியா? ஆமா. ஒத்துக்கோ. ஒத்துக்கோ தானே. எப்படி ஒத்துக்கிறது? ஒத்துக்கோ, கரெக்டா தானே. நீ தானே நிறைய செலவு பண்ணுவ. நானா செலவு பண்ணுவேன். எல்லாம் பிராண்டடா வாங்கிக்குவான். நான்லாம் ஏதோ 500 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். 500 ரூபா 1000 ரூபா ஏதோ 2000 3000 2000 இருக்கு. எல்லாமே அப்படிதான் வாங்குவோம். ஒத்துக்கோடா, பொய் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. மனப்பொரு போய் தொழில் வச்சுக்கோ. இதான் ஒத்துக்கணும், ஏமாத்தக்கூடாது. சரி, நம்ம நான் செலவு பண்ணுறேன்னா இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, போகலாம். The question I am giving to you is இதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்ல பார்க்கலாம். ஓகே, அசால்ட். Our best memory together. Our best memory together. நம்ம கல்யாண நாள். அதை விட பெஸ்ட் மெமரி என்ன இருக்கு? ஓகே, கல்யாண நாள்லாம் ஒரு நல்ல நாள் தான். ஓகே தான். ஓகே, வேற சொல்லு. வேற ஆராதியா பிறந்த நாள். உனக்கு பாயிண்ட்ஸே கிடையாது, கிளம்பு. சரி, ஓகே. இல்லை நான் சொல்கிறேன். நான் பாயிண்ட்டை வாங்குவேன். அதாவது நம்மளோட பெஸ்ட் மெமரிஸ்னால் நம்ம ஏற்காடு போனது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஏற்காடு போனது. ஆமாம், அது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அங்கே போய் அந்த ஒரு அருவியில் குளித்தோமே, கிளியூர் ஃபால்ஸ். கரெக்ட். அது சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனது நல்லா இருந்துச்சு. நல்ல மெமரிஸ், நல்லா இருந்துச்சு. சம்மரில் போனோம், நல்லா தண்ணி இருந்துச்சு, செம்மையாக குளித்தோம், நல்லா இருந்துச்சு. அடுத்தது நான் போன கூட அடுத்தது who is more lazy? நீதான். எல்லாத்துக்கும் நான் சொல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் செலவு நான் தான் பண்ணுவேன், எல்லாம் நான் தான் பண்ணுவேன், எல்லாம் நான் தான். உனக்கு ஆமா, உண்மையே சொல்ல. உண்மையை சொல்றேன். ரெண்டு பேரும் இது நீ லேசி தான். நீ தான் ஃபர்ஸ்ட் லேசி, நான் செகண்ட் லேசி. நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கோ, நீ லேசி தானே. இப்போ கூட நான் ரொம்ப லேசி. நோ, உண்மை. நான் என்ன லேசி சொல்லு, ப்ரூஃப் சொல்லு. அப்ப நான் லேசினா என்ன ப்ரூஃப் சொல்லு. வேலை பார்க்க மாட்டேன். பாவம். நான் ஒத்துக்கிறேன்ல, நான் லேசி தான், நீ லேசி தான். ஒத்துக்கோ, ரெண்டு பேரும் லேசி. அவ்வளவுதாங்க. இது ரெண்டு பேருமே பயன் கிடையாது. உனக்கு -1. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ரெண்டு பேரும் லேசி. யூடி உனக்கு அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி உனக்கு 0 வைக்கிறேன். சரி, இந்த அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் இவனுக்கு கண்டிப்பாக 0 தான். அனுப்பி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு உன்னால பதிலே சொல்ல முடியாது. சொன்னாலும் உனக்கு அடி, சொல்ல வேணாலும் உனக்கு அடி ஆகும். அதனால எப்படி சொல்லன்னு பார்ப்போம். சால்ட்ரி சொல்லி. Have you ever lied to me? லைடா? நான் போய் சொல்லுவேனா? சொல்லு. போய் வந்து சொல்லியிருக்கேன். இது எல்லாருமே சொல்றதுதான். பொய் சொல்லாம யார் இருக்க போறா? ஒரு சில விஷயங்கள் பொய் சொல்லலாம். இந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறப்போ கிளம்பி இருக்க மாட்டேன், கிளம்பிட்டேன்னு சொல்றது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஆமாம், வேற என்னத்த இருக்கு எனக்கு போய் சொல்றதுக்கு? நோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ லவ் ஃபுட் மோர்? நீதான். நானா? நான் எவ்வளோ ஒல்லியா இருக்கேன். நான் ஃபுட்டில் வரேன்.
சட்டையே பட்டாம தொலை சட்டை போட்டுட்டு இருக்கேன். சட்டையெல்லாம் டைட் ஆயிடுச்சு. நான் ஃபுட்ல சிக்கன்னு சொன்னா போதும் சொல்லி ஊத்த ஆரம்பிச்சிருவோம். உனக்கு கேஎஃப்சின்னு சொன்னா அடியில் ஒரு அண்டா வைக்கணும். நீ தான் ஃபுட்டி. நான் ஃபுட்டி. ஓகே வச்சுக்கோ. கரெக்ட் தான். ஓகே. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே. ஓகே. One thing you hate about me. One thing about hate you are. ஓகே. நான் ஒரு வேலை பண்ண மாட்டேன். ஆமா. சரி ஓகே. சொல்லுங்க ஜி, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மற்றவங்களும் வாய் இவ்வளோ பர்சனுக்கு பேசுறீங்க. லேசி நான் லேசியா இருக்கேன். ஓ அந்த லேசியா இருக்கீங்க. கேட்டா நான் இதை தான் சொல்லி வாங்க மாட்டேடி. என்னது என்ன வேலை பார்க்க சொல்லுவீங்க அப்போ பார்த்துக்கோங்க. நோ நெக் பண்ணி மாட்டோம் பாரு. அடுத்த क्वेश्चन கேக்குறேன். ஓகே. One thing you like about me. One thing you like about me. Hate about me கேட்டா ஈஸியா சொல்லிருப்பா. நீ ஒண்ணே பிடிக்கும் சொன்னா. One thing you like about me. About me. உள்டலாம் நான் பதில் இருக்காதா? என்ன பேசு. நிறைய இருக்குங்க, என்ன சொல்றது? திடீர்னு இப்படி கேட்டா என்ன சொல்றது? சொல்லு. எதையா சொல்லு. எதையா சொல்றேன்னா வந்து நீ என் மேல கேரா இருப்பது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. எதையாவது சொல்றோம். ஏன்டி? ஜீரோ மார்க் வாங்கிட்டா. நீ ஜீரோ மார்க் வாங்கிட்ட அவ்வளவுதான். இல்ல. First impression to me. First impression. ஃபர்ஸ்ட் பார்த்தப்பையா? ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப பொறுக்கி பையன் வந்துச்சு. பொறுக்கி பையன் என்ன பார்த்தா பொறுக்கி பையன் மாதிரியே இருக்கு. எவ்வளோ டீசெண்டாக இருக்கேன். ஆமாம், ஜம்முன்னு எல்லாத்தையும் வம்பிழுத்துட்டு சுற்றிட்டு இருக்கோம். வம்பிழுக்கிறதுனால கூட படிக்கிறவங்க கலாய்ச்சிட்டே இருப்பான். அதனால ரொம்ப ஓவர் வாயோன்னு தோணுச்சு. சரி, ஓவர் வாய் தான். என்கிட்ட மட்டும் கிடையாது. அப்பெல்லாம் இல்லை, வாயெல்லாம் கம்மி தான். ஓகே, என்னமோ சொல்லியிருக்கா. ஓகே, டேக் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபைனல் கொஸ்டின். ஃபைனலா? கேட்க சொன்னதுனால கேட்குறேன். நாளா கேட்க சொல்லல. கேட்டு ஏன் நினச்சி தான் வலிக்கும். நான் கேட்குறேன். ஓகே. வாட் மேட் யூ ஃபால் இன் லவ் வித் மீ? எனக்கு புரியல, இங்கிலீஷ் தமிழில் சொல்லு. எது வந்து உன்னை எதுடா என்ன லவ் பண்ண சொல்லி தொண்டி இழுத்துச்சு. அப்படியா? அந்த மாதிரி தெரியல. பார்த்தோன்னே லவ் பண்ணணும்னு தோணுச்சு, லவ் பண்ணிட்டேன். நான் ஒரே ஒரு பொண்ணை தாங்க லவ் பண்ணேன், அது மட்டும்தான். இந்த லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வந்தால் யார் ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்துவா? உனக்கு சாதகமாக கேட்குறியா? நீதான். நான் எப்பவுமே நான் தானே சமாதானப்படுத்துவேன். நீதானா? இவன் சண்டை போட்டாலும் நான் சமாதானப்படுத்துவேன், நான் சண்டை போட்டாலும் நானே சமாதானம் ஆகிக்கணும். பரிதாபங்கள். இந்த இது வந்து டைல முடிஞ்சிருச்சு. ஆமா, டை. ஆனா இவன் தான் தோத்துக்கணும். நீதான். உனக்கு தான் பனிஷ்மெண்ட் காத்துட்டு இருக்கு. சரி, ஓகே. எனக்கு என்ன சொன்னா, நூடுல்ஸ் செஞ்சு தருவா நைட்டு பனிஷ்மெண்ட். நூடுல்ஸ் தான் உனக்கு கிடையாது. அப்புறம் உனக்கு பாஸ்தா பாயசத்தை போட்டுற வேண்டியதுதான். சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஆமாம், நாங்கள் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அடுத்து என்னென்ன வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை. ஆமாம், பை. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சேனலுக்கும் கொஞ்சம் அப்கிரேடு, நாங்களுமே கொஞ்சம் அடுத்த லெவல் கொஞ்சம் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டே இருக்கோம் போக போக. ஓகே, உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் நல்லா வருங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.